ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் சூரிய மின்சக்தி திட்டத்தில் 28 லட்சம் வீடுகள் பயன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ எந்த திட்டத்தின் கீழ் இது வந்து இந்த சூரிய மின்சக்தி திட்டம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் சூர்யாகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2024 பிப்ரவரி 15 வந்து இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோலார் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் இந்த திட்டம். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ரூஃப் டாப் வீடுகளில் வந்து ரூஃப் டாப்ல வந்து அந்த பேனல வைப்பாங்க. அதன் மூலம் என்ன பண்ண முடியும்னா சூரிய மின்சக்தியை வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இதுல 2027க்குள்ள 1 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வந்து இந்த மின்சக்தியை வழங்கக்கூடிய திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 28 லட்சம் வீடுகள் வந்து பயனடைந்திருக்கு அப்படின்னு இந்த திட்டத்தின் கீழ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்த மினிஸ்ட்ரி இதை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இதற்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கு வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ 1 கிலோவாட்டுக்கு அப்படின்னா 30,000 மானியம் வந்து அந்த குடும்பத்திற்கு வழங்கப்படும். 2 கிலோவாட் அப்படின்னா 60,000 வரைக்கும் மானியம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 78,000 வரைக்கும் மானியம் மத்திய அரசால் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோல்ல இருந்து நம்ம அதிகப்படியாக மின் உற்பத்தி பண்ணும்போது சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த சோலார் எனர்ஜில இருந்து நம்ம மின் உற்பத்தி பண்ணும்போது அந்த பாதிப்புகள் வந்து ரொம்ப நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை வந்து பாதிக்காது. ஸோ இந்த மிட்டிகேஷன் மெஷராகவும் இதை என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணிக்கலாம்.